மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக எம்பிக்கள் சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உள்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்பு, அந்த அண்மை செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க தமிழக எம்பிக்கள் நேரம் கேட்டிருக்கிறாங்க உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு. அந்த அண்மை செய்தியை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? எதற்காக இந்த திட்டமிடல் இருக்கு ரமேஷ்? அனைத்து கட்சி எம்பிக்கள், அதாவது திமுகவுடைய எம்பிக்கள் மட்டும் இல்லாம மற்ற கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் இதில் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் பங்கேற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய குழு 2 முறை பார்த்துட்டு போயிருக்காங்க. அதாவது முதல் முறை மிக்ஜாம் புயல் வந்த போதும், அதுக்கப்புறமா 4 தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் 2 டைம் பார்த்துட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் 2 வேறு கடிதங்களை எழுதியிருந்தாரு. இந்த நிலையில இந்த 7/12 அன்றைக்கு நேரில் பார்வையிட்டு சென்றிருக்கிறாங்க மத்திய குழுவினர். இந்த நிலையில முதலமைச்சர் ஒரு நீண்ட கடிதத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் நேரம் கேட்டு எழுதியிருக்கிறாரு. பல முறை பல கோடி ரூபாய் நிதி கேட்டிருக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாழ்வாதார மறுகட்டமைப்பு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதாகவும், கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு கேட்ட 37,000 கோடி ரூபாய்க்கான அந்த நிதியை வழங்கிட வலியுறுத்தி அனைத்து கட்சி எம்பிக்கள் அமித்ஷாவை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார்கள். தற்போது அமித்ஷா அவர்கள் எப்போது நேரம் கொடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து அடுத்த கட்ட விவரம் நமக்கு கூடுதலாக தெரிய வரும். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை சந்தித்து வரக்கூடிய நிலையில் அமைச்சர் குறிப்பாக முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். விஜயன், இப்ப தமிழக எம்பிக்கள் அப்படின்னா அனைத்து கட்சி எம்பிக்களும் ஒருமனதாக சந்திப்பதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்களா? நிச்சயமாக அதற்கான இன்னமும் ஒப்புதல் கிடைத்திருப்பாக தெரியவில்லை. ஏன்னா அதிமுகவிலையும் எம்பி குறிப்பாக ஓபிஎஸ் உடைய மகன் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா சார்பிலாக பார்த்தீங்கன்னா எல் முருகன் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் இருந்தாலும் கூட அவர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அவர் போவாரா என்று தெரியவில்லை. மற்றபடி திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் கட்டாயம் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல தரப்பினர் அனைத்து கட்சி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் டெல்லி சென்று துரைமுருகன் தலைமையில காவிரி பிரச்சனைக்காக போனது ஞாபகம் இருக்கும். இந்த நிலையில தற்போது இந்த சந்திப்புக்கு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயன், நன்றி ரமேஷ்.